ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் ஒன் வண்டி வாங்கி என்னோட 4 days ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னால் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ வாட் திஸ் பைக் இஸ் அபவுட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்க்ரீனில் இப்போ இங்கே வந்து மோட் இருக்குது. ஈகோன் காமிக்குதா, ரேஞ்ச் 159 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிற ஸ்கூட்டரோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5 கிலோவாட். ஸோ ஐடிசி வந்து 265 அவங்க சொல்கிறாங்க. பட் ஷோரூமில் அவங்க ப்ராமிஸ் பண்ணது வந்து 160 to 180 ஈகோ மோடில் வரும் அப்படின்னாங்க. இப்போ நமக்கு அரௌண்ட் 160 காமிக்குது, விச் இஸ் ஃபைன். இதை எப்படி நம்ம 180 கொண்டு வரலாம் அப்படின்னா, இது நம்மளோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து தான். இப்போ லெஃப்ட் சைடில் இங்கே நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லையா, எஃபிஷியன்சி அப்படின்னு. இந்த எஃபிஷியன்சி மீட்ரு வந்து நீங்கள் ஆஸ் லாங் அஸ் இந்த க்ரீன்குள்ளேயே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்பீடு வந்து ஒரு 35 to 45 இருக்கணும். அண்ட் ஆக்சிலரேஷன் வந்து ரொம்ப ரேப்பிடாக அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப கிராஜுவலாக மைல்டாக நீங்கள் வந்து ஆக்சிலரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து க்ரீன்லேயே இருக்கும். ஸோ க்ரீன்லேயே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து மைலேஜ் வரும் அண்ட் ரேஞ்ச் வந்து ஸ்லோவாக கம்மியாகும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோட் அண்ட் R4 இருக்குது. ரோடுன்றது ரோட் மோடு, R4ன்றது வந்து ரீஜென்ரேட் வந்து 4th மோடு, அதாவது ஹையஸ்ட் லெவலில் நான் வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து இப்போது ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டி, இப்போ எனக்கு வந்து ஒரு 100 meters டிஸ்டன்ஸில் பிரேக் அடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பிரேக் அடிக்க மாட்டேன், ஆக்சிலரேஷன் வந்து ஸ்லோ பண்ணிப்பேன், டீஆக்சிலரேட் பண்ணுவேன். ஸோ டீஆக்சிலரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரீஜன் வந்து கிக்கின் ஆகுது. ரீஜன் கிக்கின் ஆகி வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோ பண்ணிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரீஜன் ஆகிற ப்ராசஸில் க்ரியேட் ஆகிற வாட் டு கால் தட் கைனட்டிக் எனர்ஜி, அது வந்து மறுபடியும் உங்களுக்கு பேட்டரி போய் சார்ஜ் பண்ணுது. ஸோ சார்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாகாமல் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் இவி ஸ்கூட்டர் வாங்குறீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாட் எவர் த மோட் யூ ஹேவ், த லீஸ்ட் மோட், ஈகோ மோட் ஆர் உங்களோட ஸ்கூட்டரில் என்ன மோட் இருக்கோ அந்த மோடில் வச்சுக்கிட்டு ரீஜனை வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸிமமில் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்குன்னா அதை விட 1 லெவல் கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு எஃபிஷியன்சி, பேட்ரி வாட் எஃபிஷியன்சி வந்து எப்பவுமே க்ரீன்லேயே இருக்கிற மாதிரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்.